தட்ஸ் ஆல் ட்ரிப் இது ஒரு ஆட்டோ மற்றும் கேப் புக்கிங் ஆப். சின்ன டவுன்களுக்கு விசேஷம், கோயில், குளம்னு டூர் போறவங்க ஆட்டோ கேப் கிடைக்காம ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அவங்களுக்கு இந்த ஆப் ரொம்ப பிரயோஜனமா இருக்கும். கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க லிங்கை கிளிக் பண்ணி தட்ஸ் ஆல் ட்ரிப்பை டவுன்லோட் பண்ணி. நாளை சென்னை வருகிறார் பாஜக தேர்தல் பொறுப்பாளர் பியூஷ் கோயல். தொகுதி பங்கீடு தொடர்பாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியுடன் ஆலோசனை நடத்துகிறார். காஞ்சிபுரம், விழுப்புரம் மாவட்டங்களுக்கான திமுக வேட்பாளர்களை தேர்வு செய்ய நேர்காணல். 5ஆம் நாளாக நேர்காணல் செய்த முதலமைச்சர் ஸ்டாலின். புதுச்சேரியில் திமுக காங்கிரஸ் இடையே நீடிக்கும் தொகுதி பங்கீடு இழுபறி. திமுக காத்திருந்தும் பேச்சுவார்த்தைக்கு வராத காங்கிரஸ். புதுச்சேரி சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடும் அதிமுக வேட்பாளர்கள் பட்டியல் வெளியீடு. உப்பளத்தில் அன்பழகனும் உருளைப்பேட்டையில் காந்தியும் போட்டி. முதலமைச்சர் ஸ்டாலினுடன் முன்னாள் மத்திய அமைச்சர் ப. சிதம்பரம் சந்திப்பு. புதுச்சேரியில் திமுக காங்கிரஸ் கூட்டணியில் உடன்பாடு ஏற்படாத நிலையில் ஆலோசனை. தொகுதி எண்ணிக்கையில்தான் சிக்கல், கூட்டணியில் இல்லை. 5 தொகுதிகளை பெற முதலமைச்சர் ஸ்டாலின் வலியுறுத்தியதாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மாநில செயலாளர் சண்முகம் பேட்டி. திமுக கூட்டணியில் இருந்து தமிழக வாழ்வுரிமை கட்சி விலகல். தங்களது 10 கோரிக்கைகளை ஏற்கும் கட்சியோடு கூட்டணி வைப்பதாக அக்கட்சியின் தலைவர் வேல்முருகன் அறிவிப்பு. பாஜகவில் தனக்கு பதவி வழங்கப்படாதது பற்றி ஆதரவாளர்கள் ஆதங்கம். சமத்துவ மக்கள் கட்சியை மீண்டும் தொடங்கலாம் என தனது ஆதரவாளர்கள் தெரிவித்ததாக சரத்குமார் பேட்டி. புதுச்சேரி, கேரளா, மேற்கு வங்கம் ஆகிய மாநிலங்களில் நாளையுடன் வேட்பு மனு தாக்கலுக்கான கால அவகாசம் நிறைவு. இதைத் தொடர்ந்து மனு மீதான பரிசீலனை நடைபெறும் என அறிவிப்பு. பங்குனி உத்திர திருவிழா மற்றும் ஆராட்டு விழாவை முன்னிட்டு சபரிமலை ஐயப்பன் கோயில் நடை இன்று திறப்பு. 10 நாட்கள் நடைபெறும் விழா கொடியேற்றத்துடன் தொடங்குகிறது. உள்நாட்டு விமானங்களுக்கு அதிகபட்சம் 18,000 வரையே கட்டணம் வசூலிக்க வேண்டும் என்ற கட்டுப்பாடு நீக்கம். இண்டிகோ விமான பிரச்சினைக்காக விதிக்கப்பட்ட கட்டுப்பாடு இனி கிடையாது என மத்திய அரசு அறிவிப்பு. வணிக சிலிண்டர் ஒதுக்கீட்டை 30%இலிருந்து 50% உயர்த்தியது மத்திய அரசு. விரைவில் டீ கடைகள், உணவகங்களுக்கு தட்டுப்பாடின்றி சிலிண்டர் கிடைக்கும் என எதிர்பார்ப்பு. ஹார்மூஸ் நீரிணையை 48 மணி நேரத்திற்குள் திறக்காவிட்டால் ஈரானின் மிகப்பெரிய மின் நிலையங்களை தாக்கி அழிப்போம். ஈரானுக்கு ட்ரம்ப் எச்சரிக்கை. அமெரிக்காவிற்கு சொந்தமான எரிசக்தி, தகவல் தொழில்நுட்ப நிறுவனங்கள், கடல் நீரை குடிநீராக்கும் நிலையங்களை தாக்குவோம். ஹார்மூஸ் நீரிணையை திறக்க கெடு விதித்த அதிபர் ட்ரம்புக்கு ஈரான் ராணுவம் பகிரங்க மிரட்டல். இஸ்ரேலின் அராத்தில் குடியிருப்பு பகுதிகளை தாக்கிய ஈரான் ஏவுகணை. 90 பேர் வரை காயமடைந்திருப்பதாக அதிகாரிகள் தகவல். ஈரானில் உள்ள நட்டான்ஸ் அணு செறிவூட்டும் நிலையத்தின் மீது இஸ்ரேல், அமெரிக்கா கூட்டுப்படை தாக்குதல். தற்பொழுது வரை கதிர்வீச்சு எதுவும் வெளியாகவில்லை என தகவல்.